கல்வியாளர் மாலதி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம். இந்த உத்தரவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த உத்தரவு எதிர்பார்த்தது ஒண்ணுதான். ஏன்னா அரசுக்கு இதுதான் நிலைப்பாடு, இதுதான் நடக்க போகுது, நீட்டை தவிர்க்க முடியாததுன்னு தெரிஞ்சும் மாணவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பொய்யான வாக்கு கொடுத்துருச்சோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா இதற்கான முழு முயற்சியா முதல்ல இருந்து எடுத்திருந்தா மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த ஒரு கன்ஃபியூஷனோ ஒரு கவலையும் இருக்காது. இது கடைசி நிமிஷம் வரைக்கும் எக்ஸாம் போதே இதே கன்ஃபியூஷன் இருந்தது, எக்ஸாம் இருக்கும் இருக்காதுன்னு. இப்போ திருப்பியும் ரிசல்ட் கவுன்சிலிங் தொடங்கின பிறகும் இதே மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா இது நல்லது இல்ல. அரசு இதற்காக உடனடியாக ஒரு முடிவு எடுத்து கலந்தாய்வை தொடக்கி மாணவர்களுக்கு, கண்டிப்பாக தமிழக மாணவர்களுக்கு, ஸ்டேட் போர்டு நம்ம மாநில திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு உதவி செய்தே ஆக வேண்டும். எந்த விதத்திலாவது செய்தாங்கன்னு. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வரக்கூடாது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல, ஏன்னா ஜெயபிரகாஷ் காந்தி ரொம்ப அருமையா சொன்னார், அடுத்த வருஷம் அவங்க வெயிட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஆனா அடுத்த வருஷமும் போட்டி கடுமையா இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதே மாதிரியான ஒரு முரண் கொள்கை இல்லாமல் ஒரு நிலைப்பாடான கொள்கை, நீட் இருக்கு, அதற்கேற்ற மாதிரி நம்மளுடைய மாணவர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். அந்த ஒரு முடிவுக்கு விட்டோம்னால் இதுக்கு கண்டிப்பாக ஒரு நிரந்தர பிரச்சனை வரும். இல்லைன்னா ஒவ்வொரு வருஷமும் இதே பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய கருத்தில் மாற்று கருத்து இல்லை. அதாவது மாணவர்களுக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது தான். ஆனால் அந்த உதவிக்காக இன்னமும் காலம் தாழ்த்தி கொண்டே சென்றால் எல்லா மாணவர்களுமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லையா? கண்டிப்பா அதுக்குதான் சொல்றேன் நான். ஆனா ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். இப்ப திருப்பியும் நாங்க இன்னொரு அப்பீல் போகிறோம்னு சொல்லிட்டு அரசு போகாம இதற்கு என்ன தீர்வு அப்படின்றத இப்ப உடனடியா நோக்கணும். ஏன்னா சிபிஎஸ்இ மாணவர்களும் நம்ம தான் பிரிச்சு பாக்குறோம், சிபிஎஸ்இ மாணவர்கள் தமிழக மாநில திட்டத்தில் படிச்சவங்கன்ட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் எல்லாருமே ஒரே மாணவர்கள் தான். எல்லாருக்குமே அதே ஆங்ஸைட்டி இருக்கும். ஏன்னா மருத்துவம் படிக்கணும்னு ஒரு முழு முயற்சியோட படித்த அனைத்து மாணவர்களுடைய வாழ்க்கையுமே இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. அதனால இதுல மேலும் காலம் தாழ்த்தாமல் கவுன்சிலிங்கை தொடங்கி மாணவர்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டியது அரசினுடைய கடமையாகும்.